வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி கூழ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ராகி கூழ் வந்து 2 நாள் முன்னாடியே வந்து மாவு வந்து நம்ம ஊற வச்சிடணும். அந்த புளிக்க வச்ச மாவில் செஞ்சோன்னா தான் வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும். நம்ம சாதாரணமாக செய்கிறத விட ஒரு நாள் முன்னாடி மாவு ஊற வச்சு மறுநாள் செய்யணும். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம சாப்பிடணும். இந்த 3 நாள் ப்ராசஸில் சாப்பிடும்போது இது ரொம்ப குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப் மாவு எடுத்து கைப்படாமல் ஒரு பாத்திரத்தில், நான் மண் பானை இருக்கிறதால அதில் போடுறேன். மாவு வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு கைப்படாமல் அப்படியே ஒரு நல்லா கலக்கிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா மறுநாள் நைட்டு தான் நீங்கள் செய்யணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாவு நல்லா ஊறணும். இதை ஊற வச்சுருவோம். மறுநாள் எப்படி செய்யலாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சு நல்லா மாவு பார்த்திங்கன்னா அந்த நுரையாக வந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிளாஸுக்கு வந்து நான் 2லேருந்து 2.5 லிட்டர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அரிசி நொய், நம்ம வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வந்து கழுவிட்டு மிக்சியில் நொய் மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அரிசியாக இருக்கிறத விட கொஞ்சம் நொய்யாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நொய்யாக அடித்து வச்சுருக்கேன். தண்ணி காய்ச்சதும் அதில் இந்த நொய்யை கொட்டி கலரி விட்டுருங்க. நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதில் தான் இது முக்கியமாக இருக்குது. அடி பிடிச்சிக்கும் சீக்கிரத்தில். ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடி பிடிக்காமல் கலரி விட ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது கொதிக்கும் போது நம்ம மேலே தெரிக்கும். அகலமான பெருசான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே படாமல் பார்த்துக்கலாம். இது அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள், அடி பிடிக்காமல். ஃபஸ்ட்டு நொய் நல்லா வெந்துடட்டும். நொய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கேழ்வரகு ஊற்றலாம். நல்லா கொதிக்குது. நொய் சீக்கிரம் வெந்துடும். அரிசியை விட உங்களுக்கு நொய் சீக்கிரமாக வெந்துடும். நெய் நல்லா வெந்துருச்சுன்னு உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு இதில் சேர்த்துக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கிளறி விடணும். கட்டிப்பட்டுச்சுன்னா உருண்டையாக வரும், நல்லா இருக்காது. ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்காதீங்க. இப்போ நல்லா நொய் வெந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாள் ஊற வச்சுருக்க கேழ்வரகு மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிடணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். தண்ணி தாராளமாக இருந்தாலும் இது கெட்டியாகிடும். மறுநாள் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நைட்டு செஞ்சு மறுநாள் தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா கெட்டியாகிடும். தண்ணியாக இருக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா கலரி விடுங்க. நீங்கள் வந்து இந்த கேழ்வரகு மாவை கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அப்போ அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து அங்கங்கே உருண்டையாக வரக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சுக்கணும். கொதிக்கும் போது அந்த பபிள்ஸ் வரும்போது நம்ம மேலே தெரிக்கும். அதனால வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரம், பெருசான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அந்த பபிள்ஸ் கிளறி விடும்போது நம்ம கையில் படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கேழ்வரகு மாவு இது மாதிரி புளிக்க வச்சு நம்ம செய்யும்போது தான் ரொம்ப குளிர்ச்சி. வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. சிறுதானியத்தில் இது ரொம்ப நல்லது. ரொம்ப கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னா, தண்ணியில் கையை தொட்டுட்டு அந்த மாவு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றுமே ஒட்டக்கூடாது. வேகலைன்னா கையில் ஒட்டும், வெந்துருச்சுன்னா கையில் ஒட்டாது. ஒட்டலைன்னும் போது இது நல்லா வெந்துருச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலேயே அந்த நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அது வந்து வெந்தது நல்லா தெரியும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அது செஞ்சு சூடாக உடனே சாப்பிடக்கூடாது. மறுநாள் தான் சாப்பிடணும். மறுநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா கெட்டியாக இருக்கு. நேற்று பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தண்ணியெலாம் நல்லா அந்த ரைஸும் ராகி மாவும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த கைப்படாமல் மிச்ச இடத்தெல்லாம் கைப்படாமல் கொஞ்சம் மட்டும் ஒரு பார்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். நான் செஞ்சுருக்கதே 1 கிளாஸ் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து இது எனக்கு ஃபுல்லாக தேவைப்படுன்றதால எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிடுறேன். கரைக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி கரைச்சிடக்கூடாது. அது வந்து மேலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கூழும் தண்ணியும் தனித்தனியாக தெரியும்.
உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். அப்போ கரைச்சிங்கன்னா அது எல்லாம் வந்து சாப்பிடும்போது ஒரே மாதிரி தண்ணி தனியாக கூழ் தனியாக வராது, நல்லாயிருக்கும் அது கரைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக வேணும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க கொஞ்சம், இல்லை தண்ணி இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக குடித்தாதான் நல்லாயிருக்கும் கூழ். நல்ல தண்ணி வராது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் கை வச்சும் கரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சிட்டு கடைசியாக மோர் விடுங்க. மோரோ தயிரோ ஏதோ இருக்கிறதாலும் கடைசியாக விடுங்க. இதில் வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் போடல, வெறும் தயிர் மட்டும் போட்டுக்கேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இப்பயும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்கா என்னென்னு பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு மேக்ஸிமம் கல்லுப்பு போட்டுக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம தூள் உப்பை விட கல்லுப்பு ரொம்ப நல்லது, அதனால் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது முக்கியமாக வந்து நீங்கள் செய்யும்போது உப்பு போடக்கூடாது. என்னைக்கு நம்ம சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் உப்பு போடணும், அதுக்கு முன்னால் போடக்கூடாது. போடுறதால ஒரு தப்பும் இல்லை, ஆனால் வந்து சாப்பிடும்போது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் திரும்பி நம்ம இதை ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு நம்ம இதோட வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இல்லை கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் தொட்டுக்க, இல்லை வத்தல், மோர் மிளகா எல்லாமே நல்லாயிருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.